கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இக்கரைக்கு அக்கறை பச்சை எதிர்த்த வீட்டுல ஏண்டா கண்ண வச்ச கஷ்டப்பட்டு போட்ட பழச்ச கரண்ட் போச்சு எங்க போய் தேடுவேன் நீ சுச்ச மாற்றம் தொட்ட மல்லிகை இவ மாட்டா தள்ளிக்க மேரேஜான பீசு இன்னாருக்கு சொல்லிக்க சொல்லி விட்ட ஜோக்கர் அவ போட்டதெல்லாம் யாக்கரு தோத்து போய் தொப்பி வாங்கி வந்த நாய் சகரு டார்லிங் 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 கட்டப்பா, உங்க மொபைல் நம்பர் இருக்கா? சார் ஐடியா இல்லைங்கிறாரு, அவர்கிட்ட போய் மொபைல் நம்பர் கேக்குறீங்க? முதல்ல அவர்கிட்ட மொபைலே இருக்காது சார். வாங்க. ஐயோ, இவன் மாட்டினானா தேவையில்லாம அனிமேம போலீஸ் விசாரிக்குமே, சமாளிப்போம். என் போனு. உங்க போனையே அவர்கிட்ட கொடுத்தியே? அதே வீடு கிளீன் பண்ணும்போது இதை எங்க வைக்கிறதுன்னு கேட்டாரு. நானும் காமெடிக்கு தலையில வச்சுக்கிங்க சொன்னேன். அதை ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டாரு போல இருக்குது. ஓஹோ. ஹலோ ஹலோ. ஆமாங்க, எடுத்து வச்சிருக்கேன், நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, நான் அனிதா பேசுறேன். நீங்க கேட்ட மாதிரி தாங்க 5 டசன் சட்டி 12 டசன் பனியன் எடுத்து வச்சிருக்கேன். எப்ப வேணா வந்து வாங்கிக்கங்க. ஷோ நட்டு சார். என்ன இது? வர வர நட்டு சார் விக்கி மாதிரி லூஸ் ஆயிட்டாரா? ஆமா, போன்ல யாரு? அது சப் இன்ஸ்பெக்டர். என்னது? இது சப் டிஸ்ட்ரிபியூட்டருங்க. ஏன் லேடி வாய்ஸ் மாதிரி காட்டுச்சு? அவருக்கு குரல்லே லேடிஸ் வாய்ஸ் மாதிரி தான் சார் இருக்கும். ஓஹோ. ஓ, வாழைப்பழமா? சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. ஊர்ல இருந்து வந்தது, உரம் போடாம விளைஞ்சது, தாய்ப்பால் மாதிரி அவ்வளவு சத்து. சும்மா சொல்லக்கூடாது, பழம் பிரமாதமா இருக்கு. எங்க ஊர் ஒரு பழமொழி இருக்குதுங்க, காஞ்ச மாடு கம்பல பூந்த மாதிரி. ஏய், இப்ப எதுக்கு அதை சொன்ன? அது ஒண்ணு இல்லைங்க, பழத்தை பார்த்த உடனே பழமொழி ஞாபகம் வந்துருச்சுங்க. சரி நட்டு சார், சட்டி பண்ணி எடுத்து வைங்க, மறுபடியும் வந்தானா வாங்கிக்கிறேன். சரிங்க சார். அந்த ஆளே சந்தேகப்படுறான்னு தெரியுதுல்ல, நீ கூட கூட பேசிக்கிட்டே இருக்க, உன்னால நான் போய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா நீங்க பொய்யே பேச மாட்டேங்கிறாங்க. இல்ல கட்டப்பா, ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னா 9 போய் கூட சொல்லலாம். தேவையில்லாம போய் சொல்லி என்னத்துக்கு ஆயில குறைச்சுக்கணும் சொல்லு. ஆமாங்க சார், ஆயில் சாசி அடிச்சா கொழுப்பு கூடியும் சொல்லுவாங்க. நான் எந்த ஆயில சொல்றேன், நீ எந்த ஆயில சொல்ற? கொழுப்பு உனக்கு. வேலையை பாரு. இந்த நட்டுவை பார்த்தாலே குரல் வலி கடிக்கிற போல் இருக்கு. வீட்டை கூட்டு, பாத்திரம் கழுவு, கடாயை கழுவு, பாத்ரூம் கிளீன் பண்ணு உயிர் எடுக்கிறான். உன்னுடைய வித்தியாசமான ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம். பத்தா குறைக்க இந்த போலீஸ் வேற. சிரிக்கிறல்ல, நான் படுற கஷ்டம் உனக்கு சிரிப்பா இருக்கா? நீ மட்டும் உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி மாட்டி விட்டல. போன் பேசி பேசி என் காதே போச்சு. எல்லாத்தையும் அனுபவி. அதுவும் இதுவும் ஒண்ணா? கழுத விஷம் போட்டா கத்திதான் ஆகணும் விக்கி. ஐயோ ஹனி, இந்த கட்டப்பா குட்டப்பா நெட்டப்பா கெட்டப்பா எதுவும் தேவையில்ல, நான் வேஷத்தை கலைக்கிறேன். ஐயோ நோ 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 நோ, இல்ல விக்கி, ஐ ரியலி என்ஜாய் கட்டப்பா கெட்டப். ஐ லவ் யூ. எனக்காக இந்த வேஷத்தை கலைச்சிடாத ப்ளீஸ். ஐயோ ஹனி, நான் என்ன கட்டப்பாவா?
ஓ விக்கி தானே? விக்கி தான். ஆனா எனக்கு கட்டப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ கொஞ்சம் ஏமாந்தா போலீஸ் என்ன பிடிச்சிரும். ப்ளீஸ் விக்கிமா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி 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 எல்லாம் உனக்காக ஓகே. ஆனா இந்த மீசை தான் ரொம்ப அரிக்குதுப்பா. ஷோ. ஹனி மேம், ஹனி மேம், ஐயோ கட்டு. ஹனி மேம். என்ன பண்ணுதுப்பா? விக்கி கம்மியா. நீ மீசை எங்க நீ? மீசை எங்க? ஹனி நோ. இங்க தான் இருக்கீங்களா? கட்டப்பா சைக்கிள் கேப்ல எஸ்கேப் ஆயிட்டு இங்க ஹனி மேம் கால் அமிக்கிட்டு இருக்கியா? ஹனி மேம் பக்கி சாருங்க. அவரு வெளியூர் போயிருக்காரு சார். வெரி குட். இல்ல எப்ப பாரு உங்களை தனியா விட்டுட்டு ஒரு ஊர் சுத்துறதே வேலையா போச்சு. ஏன் தான் பக்கி சாருக்கு கொஞ்சம் கூட பொண்டாட்டி மேல அக்கறையே இல்லைங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அதனால தான் உங்களை பத்திரமா பாத்துக்கலான்னு வந்தேன். என்ன ஒரு அக்கறை சார் உங்களுக்கு. ருக்கு மேடம்க்கு முடியாம இருக்கிறப்ப கூட இவங்கள பத்திரமா பாத்துக்கிறீங்களே. அப்புறம் லட்டு சார் என்ன விஷயமா வந்தீங்க? உன்னை கூட்டு போலாம் தான் வந்தேன். ஆமாங்களா? வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்குது. மத்தியானம் என்ன சமைக்கலாம்னு வேற ஒன்றும் புரியல. ஆனா நாட்டுக்கோழி வாங்கிட்டேன், மீனியா வாங்கிட்டேன். நீ என்ன பண்ற? வீட்டுக்கு போயிட்டு நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு மீனை வறுத்து. ஓகே சரி கிளம்பு கிளம்பு. நீங்களும் வாங்க போவோம். வர கொஞ்சம் வேலை இருக்கு. எந்திரி. வா. வயசானவங்களை வேலைக்கு வச்சா இப்படிதான். அப்புறம் ஹனி மேம் சொல்லுங்க நட்டு சார். ஹனி மேடம் விக்கி சார் வெளியே போயிருக்காரு சொன்னீங்கல்ல. அவர் வெளியே எங்கேயும் போல. நட்டு சார் வீட்டுல தான் இருக்காரு. கட்டுப்பா உனக்கு நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் சரியா வைக்க தெரியாது. இரு நானும் வரேன். ஹனி மேம் தான் வந்துடுறேன். பாவம் விக்கி என்கிட்ட மாட்டிட்டு அவஸ்தைப்பட்டான். இப்ப எதிர் வீட்லயும் மாட்டிட்டு அவஸ்தைப்படுறான். ஓகே மேரேஜ் பண்ணிட்டு அவஸ்தைப்படுறதானே நல்லது. நீ எங்கடா இங்க? அது இருக்கட்டும் நட்டண்ணா, நான் கேட்டப்ப வேலைக்காரனை தரமாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப அவன் விக்கி சார் வீட்டுல வேலை செஞ்சுட்டு வர்றான். கட்டப்பாவை என் வீட்டுக்கு அனுப்பி விட்டதே ஹனி மேம் தான். அவங்க வீட்டுக்கே வேலைக்கு அனுப்ப வேணாம்னு சொல்றியா? நட்டு சார் கடன் வாங்குற வரைக்கும் கல்யாணமாகாத பொண்ணு மாதிரி அமைதியா இருக்கணும். கடன் வாங்கினதுக்கு அப்புறம் கல்யாணமான பொண்ணு மாதிரி புயலா மாறிடணும். போட்டகத்துக்கு ஒன்றதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாலைவனம் கேட்டுச்சாமா. நான் புத்திசாலித்தனமா பேசினா அதையே நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க. டைரக்டா விஷயத்த சொல்லுங்க. என்னால ஹனி மேமை ஏமாத்த முடியாது. உங்க விசுவாசத்துக்கு அளவே இல்லைங்களா? ஏன்றா கோபி, நான் ஒன்றரை வீட்டுக்கு வரல. என்ன கேட்டு அனிதா வீட்டுக்கு போனேன். அவ்வளவுதான். ஐ அது உன் வீடு இல்லையே, அனிதாக்கா வீடு தானே. அப்புறம் நான் எதுக்கு உன்னை கேட்கணும்? நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டேன். வேற எப்படி சொன்னா கேப்பேன். ஐ லைக் இட். இதான் நல்ல சந்தர்ப்பம். நட்டு வாயை கொஞ்சம் கிளறலாம். நட்டு சார் அதே எப்படிதான் இந்த விக்கியை வச்சு அனிதா மேடம் சமாளிக்கிறாங்களோ தெரியலையே சார். வந்த 2 நாள்ல உனக்கே புரிஞ்சு போச்சா? கல்யாணத்தை கச்சிதமா பண்ணணும்னா ஒரு சில பொருத்தம் வேணும்னு ஜோசியருக்கு சொல்லுவாங்க. ஹனி மேம பார்த்தா வருத்தமால இருக்கு. என்ன நட்டு சார் இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன கட்டப்பா டார்லிங், 2 பேருக்கும் ஏதாவது பொருத்தம் இருக்கா? ஹனி மேமுடைய அழகுக்கும் அறிவுக்கும் இந்த விக்கி கிட்ட கூட போய் நிக்க முடியுமா? ஆனா நீங்க கிட்ட வந்துட்டீங்க. நிஜமாவா சொல்ற? கட்டப்பா கிட்ட வந்துட்டீங்கன்னு சொல்ல வரேன். எனக்கு வந்து விக்கியை கண்டாலே எரிச்சலா இருக்குங்க. நீ ஒண்ணு பண்ண கட்டப்பா, விக்கிய நிம்மதியாவே இருக்க விடாத. அவன் சாப்பிட்டா உப்புள்ளி போடு, பருத்தா பாத்திரத்தை தூக்கி போடு. ஏன்னா அவன் வீட்டுல பண்றதே உருப்படியா இது மட்டும்தான். இனிமே நீ இதை பண்ண அதை பண்ணன்னு போன்ல மட்டும் சொன்னா ஒன்னொன்னுக்கு ஒரு அமௌண்ட் தரேன். சரிங்க. இல்ல பனியன் சட்டியை கூட வாங்கி. அது என்ற கிட்ட நிறைய இருக்குதுங்க. வான்கூலி பனியன் சட்டிப்பா நல்லா இருக்கும். அதனால தானங்க வேணாங்கிறேன். சரி சரி வா, வீட்டுல வேலை இருக்கு. என் மேல இவ்வளவு காண்டா உங்களுக்கு? ஐயோ ருக்கு மேடம். கமெண்ட் கமெண்ட். ஐயோ இது கம்மிங் இல்லைங்க, கம்மின். அரசக்க அரசக்க அதேதானுங்க. பாத்துக்க பால் கொட்டிரு போகுது. இந்தாங்க கறவை பால். ஏனுங்க கறவை பால் கேள்விப்பட்டிருக்கேன், அதனங்க கறவை பால்.
பருத்தி பால், சோயா பால், பாதாம் பால், பிஸ்தா பால், முந்திரி பால், இப்படி அமலா பாலை தவிர பல பாலை சேர்த்து இந்த கட்டப்பாவுடைய அன்பால் செய்த கலவை பால். ஏனுங்க இத்தனையும் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, வயிற்றுக்கு ஒன்றும் ஆகாது இல்ல? அது ஃபிக்ஸ் இல்லைங்க, மிக்ஸுங்க. அரசக்க அதே தானுங்க. நீங்க அட்ராசக்க சொல்ற அழக பார்த்தா ரசிகர் மன்றமே ஆரம்பிக்கலாம்னு தோணுது. இத மட்டும் தமிழ்நாட்டுக்காரங்க பார்த்தாங்க வச்சுங்க, ரஜினிக்கு அப்புறம் உங்க ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஐயோ போங்க, நீங்க ரொம்ப புகழ்றீங்க, ரொம்ப வெக்கமா வருது. ஐயோ வெக்கத்தை விடுங்க, பாலை குடிங்க. அண்ணி, இந்த கட்டப்பா பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏங்க நீ இப்பதான் எனக்கு பால் குடிச்ச, சூப்பரா இருக்குது. நான் அத சொல்லல, எனக்கு போட்டுக்க துணியே இல்ல. அதெல்லாம் தோச்சு வச்சுட்டு அங்க போய் காய போடாம இங்க வந்து கதை பேசிட்டு இருக்காரு. கோவப்படாத கண்ணே, உட்காரு. லட்டு சொல்றத நம்பாதீங்க மேடம். நட்டு சார இவரும் சேர்ந்து என்ன பின்னி பெடல் எடுக்கிறாங்க மேடம். அச்சச்சோ, நேத்து பூரா இவர் அடிக்கிற பாலை பொறுக்கி போட்டு முதுகு வலி தாங்க முடியல மேடம். இப்ப நினைச்சா கூட அழுகு. ஐயோ நீங்க அழுவாதீங்க. இங்க பாருங்கண்ணே, பௌர்ணமின்னு ஒண்ணு வந்தா அமாவாசைன்னு ஒண்ணு வரும்ல. சந்திரனுக்கே இந்த பிரச்சனை இருக்கும்போது சாதாரண மனுஷனுக்கு இந்த குறை இருக்காதா? கொஞ்சம் பொறுத்துக்கோ கண்ணே, கட்டப்ப ரொம்ப நல்லவர் இல்ல? ருக்கு மேடம், நீங்க அடிக்கடி எனக்கு பர்சனலா மழை பெய்ய வைக்கிறீங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏனுங்க கோச்சுக்கிறாம போய் துணியை போய் காய வைக்கிறீங்களா? உடனே போறேனுங்க. பாப்பா இங்க பாருங்கண்ணே, அவர் பெரியவர், அப்படிலாம் பேசக்கூடாது, வாயில போட்டுக்க. ஐயோ எனக்குன்னு அண்ணிய போய் அடிச்சு போட்டு. ஐயோ சாரி அண்ணி. யா ஓகேடி பை. விக்கி, ஹாய் விக்கி. ஏய் சாப்பிட்டியா? அப்புறமா விக்கி, ரொம்ப வேலை அதிகமா இருக்கா? சாரி விக்கி. ஏய் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு சாப்பிட வா. பை. கட்டப்பா சொல்லுங்க சார். நீ கட்டப்பா இல்ல கெட்டப்பா. என்கிட்ட அந்த பேச்சு பேசுன, இப்ப அனி மாமா பார்த்தோன்னா அபிநயம் பண்ணி பேசுற. அதுங்களா? அது சமையல் ரெசிபி பத்தி சைகையில பேசிட்டு இருந்தோமுங்க. நம்ம ருக்கு மேமுக்கு காலில் அடிபட்டிருக்குல்ல. நாம ருக்கு இல்ல, ஏன் ருக்கு? அதான் உங்க ருக்கு தானுங்க. அவங்களுக்கு கால் சீக்கிரம் சரியாகிறதுக்கு ஹனி மேம் ஒரு ரெசிபி சொன்னாங்க. சைக்கிள உன்னை காட்டி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்ச ரெசிபிய ருக்குக்கு செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கை வரல. இப்ப என்ன பண்ணணும் சொல்றீங்க? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். சொல்லவா? சொல்லு. உண்மையே சொல்லவா? நான் யாருன்னு சொல்லவா? யாரு? நான் சாதாரண கட்டப்பா இல்ல. அப்போ ஆனியன் கட்டப்பாவா இல்ல மசாலா கட்டப்பாவா? என் மேல 3 கொலை கேஸ் இருக்கு. போலீஸ் ஸ்பெஷல் டீம் போட்டு கோயம்புத்தூர் ஃபுல்லா என்ன தேடிட்டு இருக்கா. ஏதோ ஹனி மேம் சொன்னாங்களேன்னு ஹெல்ப் பண்ண வந்தா என்கிட்டயே சீன் காட்டுறியா? 3 கொலை பண்ணவனுக்கு இன்னொரு கொலை பண்றது ஒரு மேட்டரா? எனக்கு கடப்பு சார், நான் ஏதோ தமாசுக்கு பேசினேன். அது நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? போய் பாத்திரம் பூரா விளக்கி வச்சுட்டு ஹால கூட்டு. நான் வந்து பார்க்கும்போது எல்லாம் சுத்தமாகணும். ஓகே கட்டப்பா சார். அந்த பயம் இருக்கட்டும். மடை நம்பிட்டா.
ஜூஸ். எந்திரிச்சு உட்காந்து குடிங்க. பாத்து பாத்து. இந்தாங்க என்ன ஜூஸ்? மாம்பழம். ருக்கு மேடம், எதிர் வீட்டு விக்கியை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க? அவர் ரொம்ப வேஸ்டிங். அனிதாக்கா ட்ரெஸ் எல்லாம் அவர் தானங்க செலக்ட் பண்ணுவாரு. ஐயோ, அது வேஸ்ட் இல்லைங்க, டேஸ்ட். அரசு அதே தான். அவர் ரொம்ப நல்லவர். ரெண்டு பேர்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? என்னது? அது அது அனிதா, விக்கி. இந்த ரெண்டு பேர்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு எல்லாத்தோடய என்ற லட்டனை தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்குக்கு தானுங்க ஜீன்ஸ். பழகுறதுக்கு நல்ல பனியன் மாதிரி சாப்பிட்டா பாருங்க. நம்மள புகழுவாங்கன்னு போட்டு வாங்கினா நட்டுவ புகழ்ந்து நம்மள டென்ஷன் ஆகுறாங்களே. ஜூஸ் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பா. நான் கொஞ்சம் நடந்து பாக்குறேன். அப்படிங்களா? வாங்க வாங்க வாங்க. பாத்து இறங்குங்க. ஐயோ, பாத்து பாத்து. இல்ல நான் பாத்துக்கிறேன். அம்மா, ஐயோ, ஷபா. ஏங்க யாருங்க நீங்க? மூஞ்சியை மூடிக்கிட்டு என்ற வீட்ல யாருங்க கூட்டுறது? கொள்ளடிக்க வந்தவங்க கூட்டி வச்சுட்டு போவாங்க, நான் கேள்விப்பட்டது இல்லையே. ஏங்க யாருங்க நீங்க? ஐயோ, ஏனுங்க நீங்க எதுக்கு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷமா உங்களோட குப்பை கொட்டிட்டு இருக்கேன். நான் தானே கூட்டி அழுவேன். கட்டப்பா சார் தான் என்ன அடிச்சு இதெல்லாம் செய்ய சொன்னாரு, அதான் செய்யறேன். யார் இந்த கட்டப்பாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. கட்டப்பா, கட்டப்பா. இதோ வந்துடுங்க. நீ கட்டப்பா கிடையாது, கெட்டப்பா. உன்னை வேலையை கூட்டிட்டு வந்து என்ற வீட்டுக்கார வேலைக்காரனாக்குறியா? ஜூஸ் எனக்கு கொடுத்து போட்டு அவரை புளி புளிரியாக்கும். ஐயோ, அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஐயோ, அடிக்காதீங்க. நான் ஒண்ணுமே பண்ணலங்க. ஐயோ, ஹனி, நட்டு வீட்ல ஓவர் ஆக்ட் பண்ணி மாடிட்டேன். ருக்கு அடிக்க வராங்க, காப்பாத்து. ஐயோ, அடிக்காதீங்க. ருக்கு மேடம், அடிங்க மேடம், காப்பாத்துங்க. கதவு டேமேஜ் பண்ணிட போறீங்க. ஐயோ, நீங்க சும்மா இருங்கக்கா. அந்த கட்டப்பா என்ற வீட்ல புகுந்து கும்மி அடிச்சாருங்கக்கா. இன்னைக்கு அவனை பர்கர் பண்ணாம நான் விட மாட்டானுங்கக்கா. ஐயோ, அது பர்கர்ல மர்டர். அரசக்கா அதே தானுங்கக்கா. நீங்களும் வந்து கதவு தட்டுங்கக்கா. வாங்கக்கா. ஏய் கட்டப்பா, வெளிய வாடா. ஐயோ, விக்கி சார். விக்கி விக்கி. ஹனி, ஹனி மேடம், ரூமுக்குள்ள தான வராரு. என்னமா ஃபாரின்ல இருந்து வந்தவங்கள கட்டி பிடிக்கிற மாதிரி அவரை கட்டி பிடிக்கிறீங்க? அது உள்ள போய் 10 நிமிஷம் ஆச்சா? அதான். ஏனுங்க பொன்னாடி தேடி வந்தவன் பொண்ணாவை பார்த்துட்டு மறந்த கதையாட்டம் கட்டப்பாவை தேடி வந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஏனுங்க வைக்கிங்க சார், அந்த கெட்டப்பா எங்க? அது கட்டப்பா பின்பக்கமா எகிரி குதிச்சு சார் நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டானே. அந்த பரதேசி மட்டும் என்ற கையில கிடைக்கட்டும். ஐயோ, அவனை திட்டாதீங்க, அவன் பாவங்க. சார், அது என்னது கண்ணத்துல புதுசா மிளகு சைஸ்ல ஒரு மச்சம்? அது என்ன? அப்படியா? அது கிச்சன்ல இவங்களுக்கு பிடிக்குமேனு மிளகு ரசம் பண்ணிட்டு இருந்தா அதுல ஒண்ணு ஒட்டிக்கிச்சு போட்டுருக்கேன். சார், கெட்டதுல ஒரு நல்லது நடந்திருக்கு. என்ற ருக்குக்கு கால் சரியாயி நடக்கறான். ஐயோ, நல்லது நடக்கலைங்க, ஓடி வந்திருக்கு. என்ன ருக்கு மேம், கெட்டப்பா இப்போ நல்ல பாயிட்டாரா? இல்லைங்க சார், லட்டனாவை வேலை வாங்கினவன காவை வாங்கி காலி கொடுக்கணும்னு ஓடி வரும்போதே வேண்டிக்கிட்டானுங்க சார். கட்டப்பா கால் வரல கட்டு போட்டு அவன் மூக்குல பஞ்சு வைக்கலனா என்ற பேரு ருக்குவே இல்லைங்க சார்.